ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு எவ்ரிடே லேர்னிங் ஈஸி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம மத்தியமா புக்கில் செகண்ட் பேப்பரில் வர்ற பாட்சீட் பார்க்கலாம். இது 11th ரோமனில் வரும். இந்த டாப்பிக்கில் மொத்தம் ஒரு ஏழு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஒரு 3 இல்லை 4 வரைக்கும் படிச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு अस्पताल में டாக்டர் और லடிகே. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரும் ஒரு சின்ன பையனும் இடையில பேசுகிற மாதிரி ஒரு கான்வெகேஷன் இருக்கும். ஸோ அதுதான் சிம்பிளாக தான் இருக்கும். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லடுக்கான்றது சிறுவன். டாக்டர் சாஹப் நமஸ்தே, டாக்டர் சார் வணக்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். டாக்டர் நமஸ்தே. ஆவோ ரமேஷ் கே பாத்துக. அப்போ அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பையனாக இருக்கிறான். அதனால் வா ரமேஷ் என்ன விஷயம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. லடுக்கா மேரே பிதாஜி நே ஆப்கோ புலாயா. இந்த இடத்துல நம்ம எப்படி கவனிக்கணும்னா, அப்பா எப்பயுமே மரியாதைக்குரியவர். அப்பாவோ அண்ணனோ அந்த மாதிரி சொல்லும் போது என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லும் போது மேரே அப்படிதான் சொல்லணும், மேரா சொல்லக்கூடாது. இந்த இடத்துல அப்பா இது ஒரு பாஸ்ட் டென்ஸு. ஸோ அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அப்போ அதனால நே போட்டிருக்காங்க. பிதாஜி நே ஆப்கோ உங்களை புலாயான அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். டாக்டர் கிஸ்கே லியே புலாயா, எதற்கு கூப்பிட்டாரு அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறார். லடுக்கா மேரி சோட்டி பகன் பீமார் ஹே, என்னுடைய சின்ன சகோதரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல கவனிக்கிறது ஒரு ஆணை குறிக்கும் போது மரியாதைக்குரிய அப்பாவோ அண்ணனை குறிக்கும் போது மேரே போடணும். ஒரு பெண்ணை குறிக்கும் போது மேரி தான் போடணும். இது கிராமர் வைஸ் இதை இப்படி தான் பண்ணணும். அடுத்து டாக்டர் உஸ்கோ கியா ஹுவா, அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறார். லடுக்கா உஸ்கோ பகுத் புகார் ஹே, அவளுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். டாக்டர் கேட்குறார். கித்தனே தின் சே புகார் ஹே, எத்தனை நாளாக காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறார். லடுக்கா சொல்கிறான். 2 दिन से 2 நாளாக காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். டாக்டர் அச்சா நல்லது, சலோ நீ போ, மைண்ட் தோடி தேர்மே அதாகும், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஒரு கான்வெக்ஷன் படிக்கும் போது எந்த ஒரு விஷயமும் படிக்கும் போது அதை மொட்டை மனப்பாடம் பண்ணாமல் அதை புரிஞ்சு படிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அதாவது நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்ககிட்ட என்ன கொஷின் கேட்போம் அப்படின்னு நான் அதை ஞாபகம் வச்சு படிக்கணும். ஹிந்தியில் இருக்கிறத நம்ம தமிழில் எப்படி வரும் அப்படி யோசிச்சு அதை மனப்பாடம் பண்ணணுமே தவிர இதுக்கப்புறம் இது அப்படின்ற மொட்டை மனப்பாடம் பண்ணுனா மறந்து போயிடும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு. ஸோ இப்படி தான் படிக்கணும். நல்லா படிக்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.